வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பழனி முருகன் கோவிலை பற்றி தான். பழனி முருகன் கோவிலில் தரிசனம் செய்ய செல்பவங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, ஆண்டி கோலத்துடன் தரிசனம் செய்வது சரியா இல்லை தவறா, இதனால் விளையும் விபரீதம் என்ன என்பதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழனி முருகன் கோவிலில் இருக்க மூலவர் சிலைக்கு மகத்துவமான புராண உண்மைகள் கதைகள் இருக்குதா. ஒவ்வொரு தேவைக்காகவுமே ஒவ்வொரு ரூபத்தில் நாம் இறைவனை தரிசனம் செய்து வரணுமா. அந்த வகையில் தான் பழனி முருகனை கோவிலில் ராஜ அலங்காரத்துக்கு இருக்கும் மூலவரை வழிபடுவது நல்லதா இல்லை ஆண்டு கோலத்தில் தரிசனம் செய்வது நல்லதா, இதற்கான பலன்கள் என்னென்ன நாம் தெரிஞ்சுக்கலாம். பக்தர்கள் நாம் இறைவனை தரிசிக்கும் போது சாதாரண கோலத்தில் இருப்பதை விட அலங்காரம் செய்த பின்பே கண்குளிர தரிசனம் செய்வது அதிக பேர் விரும்புவாங்க. ஒரு மனிதனால் செய்ய முடிந்த விஷயம் அனைத்திற்குமே இறைவனுடைய துணை கிடைக்கதான் ராஜ அலங்கார தரிசனம் செய்து வரணும். திருமணத்திற்கு வரம் பார்க்க செல்வர்களாக இருந்தாலும் திருமணம் நிச்சயம் ஆகிட்டுச்சு என்றாலுமே பக்தரிக்கை கொடுக்கவும் அல்லது பத்திரிகை அடிக்க சென்றாலும் ராஜ அலங்கார தரிசனம் செய்து வாருங்க. புதுமனை வாங்குவது, விற்பது, வீடு வாங்குவது, கட்டுவது, கிரக பிரவேசம் செய்வது போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கு நம்மால் இயலக்கூடிய விஷயங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க நீங்கள் ராஜ அலங்கார கோலத்தை தரிசனம் செய்து வழிபட்டு வரலாம். மனதினால் முடியாத ஒரு சில காரியங்கள் இருக்குதுன்னே சொல்லலாம். அது பார்த்தோம்னா உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும் உறவுகளை காப்பாற்ற நினைச்சிங்கனாலும் சரியான முடிவு எடுக்காத முடியாமல் தடுமாறும் மனநிலையில் இருந்தாலும் ஆண்டி கோலத்தை தரிசனம் செய்து வாருங்க. ஆண்டி கோலத்தினை பெரும்பாலும் பார்த்தோம்னா முற்றும் துறந்த ஞானிகளும் ரிஷிகளுமே சித்தர்களுமே வழிபட்டு வருவாங்க. குடும்ப நிலையை கடந்து வாழ்பவர்களுக்கு இந்த கோலத்தை தரிசனம் செய்ய போராடுவாங்களாம். மிகுந்த சக்தி வாய்ந்த ஆண்டி கோல தரிசனம் செய்வது மிக மகத்துவான பலன்களை கொடுக்கக்கூடியதாக சொல்லியிருக்காங்க. ஆண்டி கோலத்தில் பழனி முருகனை தரிசித்தாலே முற்றும் துறக்க வேண்டி இருக்கும் என்பதெல்லாம் மெய்யல்னே சொல்லலாம். ஞானக்காரனாக இருக்கக்கூடிய முருக பெருமானை நமக்கு வீரத்தையும் தைரியத்தையும் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். முருகனுக்கு செவ்வாய் கிரகமும் குரு பகவானும் இருக்கிறாங்க. தீராத வழக்குகள் தீர நோய்கள் விலகவும் தீர்ப்புகள் சாதகமாக வேண்டும்னாலும் வழக்குகளை உங்கள் பக்கம் சாதகமாக பலன் கிடைக்க நினைச்சிங்கன்னா முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்து வழிபட்டு வந்தால் நல்ல பலனை பெற முடியும். மருத்துவர்களால் கைவிடப்பட்டவங்களும், நோயாளிகள், வாய் பேச முடியாதவங்க, உடல குறைபாடு உள்ளவங்களும், மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களும் மன இறுக்கத்தில் இருந்தீங்கன்னா ஆண்டிக்குளம் முருகனை தரிசித்து வந்தாலே சாத்விக இறைவனுடைய அருளால் மனநிலை மாறும்னு சொல்லப்படுது. மனம் சாந்தம் உற்று சமத்துவம் பெற்று அமைதி கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு ஏற்பட்ட குறைகள் அனைத்துமே நீங்கள் கூடிய வாய்ப்புகளை அதிகம் நீங்கள் பெற முடியும். ராஜ அலங்காரத்தை காட்டிலும் ஆண்டி கோலத்தில் மிகுந்த விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குதான். அனைத்தையும் துறந்தவராக மட்டும் இல்லாமல் உண்மையான பக்தியோடு ஆத்மார்த்தமாக ஆத்ம ஞானத்துடன் முருகனை மனதார வழிபட்டு வந்தாலே உரிய பலனை நம்மால் பெற முடியும். ஏன்னாவே நமக்கு ஞாபகத்தில் என்ன வரும்னா, ஞான படத்துக்காக நடந்த போட்டியுமே முருகனை பெற்றோரை பிரிந்து இங்கு கோயில் கொண்ட கதையும் தான் நமக்கு நினைவுக்கு வரும். இதே போல தான் இன்னும் பல தெய்வங்கள் கதைகளை பழனிக்கு உண்டாம். தெய்வங்கள் பலருமே தேடி வழிபட்டு வரம் பெற்ற கதைகள் தான் பழனி மலையில் அமைஞ்சிருக்கு. உயிர்கள் வாழ்வது என்னதான் கர்வம் கொண்ட சூரிய பகவானை சபித்த சிவபெருமான் இரவும் இங்கு சூரியனும் பூஜை செய்திருக்காரு. சிவபெருமானுக்கு தெரியாமலே லட்ச யாகத்துல கலந்து கொண்டதால ஈசனிடம் தண்டனை பெற்ற அக்னியும் வாயு பகவான் இங்கு தான் வழிபாடு செய்திருக்காங்களாம். ஒரு முறை கோபம் கொண்ட திருமாலும் திருமகளை புறக்கணித்திருக்காங்க. தனது பதியை அடைய திருமகளும் இங்கு தவம் இருந்து பலன் பெற்றிருக்காங்களாம். விஸ்வாமித்தர், வசிஷ்டர் ஆகியோருக்கு இடையே நடந்த போரில் விஸ்வாமித்தரின் ஆயுதத்தை வென்றதால அகம்பாவம் கொண்டத காமதேனும் இதனால் ஏற்பட்ட பாவம் நீர காமதேனு வழிபட்ட தலமும் இதுவாக சொல்லப்படுது. ஒரு முறை பார்த்தோம்னா பிரம்மாவும் தானே முதன்மையானவன் என ஆடவும் கொண்ட நிலையில சிவன் கொடுத்த ருத்ரமும் வேடுவராக பிறக்கும்படி பிரம்மனுக்கே சாபம் விட்டிருக்காங்க. தன் தந்தை பிரம்மனுக்கு சாபம் விமோச்சனம் தரும்படி முருகனை பிரசித்தி கொண்டவர் நாரதர். பிரம்மன் தவறை உணர்ந்து இங்கு முருகனை வழிபட்டு சாப நிவர்த்தியும் அடைந்திருக்காங்களாம். இங்கே வேறு காலத்துல தான் அருளும் பிரம்மனை தரிசிக்க நம்ம இயலும். சென்று சனி பகவானை வழிபட்ட பலனை இங்குள்ள சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பாக சொல்லப்படுது.
திருவாவினன்குடி வந்து தன்னை வழிபட்டாலே சனியால் ஏற்படும் தொல்லைகள் தீரும்னு நீடக நாட்டு அரசன் நித்தியதாதனுக்கு வரம் தந்திருக்காரு முருகப்பெருமானம். எனவே சனிதோஷம் பரிகார தலமாகவும் விளங்குகின்றது பழனிமலை. அங்காரக்காரனான செவ்வாயுமே பழனி முருகனை வழிபட்டு நலன் பெற்றதாகவும் தல புராணங்களை சொல்லியிருக்காங்க. முருகனுடைய அறுபடை வீடுகளிலே பார்த்தோம்னா பக்தர்கள் வந்து அதிக அளவில் தினமுமே வந்து செல்லும் வழிபாடக்கூடிய தலமாக தான் பழனிமலை விளங்குதான். சித்தர்கள் பலருமே வாழும் மலைன்னு சொல்கிறாங்க. சிவபக்தர்களுக்கு திருவண்ணாமலை எப்படியோ முருக பக்தர்களுக்கு பழனிமலையா. இங்கு சித்தர்கள் மட்டுமல்லாமல் பக்தர்களும் பலருக்கு முருகப்பெருமான் வந்து குழந்தை வடிவத்தில் காட்சி தரும் அதிசயம் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. காவடியை எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தும் முறையும் இங்கு தான் உருவானதாக சொல்லப்படுது. அருள் நிறைந்த பழனிமலை மட்டுமல்லாமல் இங்கு அனைத்தும் முருகப்பெருமானின் அற்புத அருக்கரணியை போற்றி கூறும் விதமாக நடைபெற்றிருக்குது. அப்படிப்பட்ட முருகனின் அருள் எப்படிப்பட்டதுன்னு ஒரு சிறு கதை மூலம் தெரிஞ்சு கொள்ளலாம். முருகப்பெருமான் பார்த்தோம்னா அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திகழ்வது தான் பழனிமலை. பழனி ஊருக்குள்ள அமைந்திருக்க திருஆவினன்குடி தான் உண்மையான படை வீடு சொல்றாங்க. இருந்தாலுமே பழனிமலை தான் அமைந்துள்ள தண்டாயுதபாணி கோவிலையே பக்தர்கள் வந்து படை வீடாக கருதி வழிபட்டு வராங்க. பழனி சென்று முழு பழனியும் பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா முதல்ல ஊருக்குள்ள சென்று அங்கிருக்கும் திருஆவினன்குடி தலத்திற்கு அருகில உள்ள இனுமன் மலைக்கு சென்று வழிபட்ட பிறகுதான் பழனி மலை மீது இருக்கும் தண்டாயுதபாணியினை தரிசனம் செய்யணுமா. அதிசயங்கள் பல நிறைந்தது தான் பழனி மலைன்னு அருணகிரிநாதரும் திருப்புகழ பாடியிருக்காராம். இங்குள்ள மூலம் கையில தாண்டம் ஏந்திய நிலையில தான் ஆடி கோலத்துல நின்று கோலத்துல காட்சி தராரு. இங்குள்ள முருகன் பார்த்தோம்னா சிலை வந்து போகர் சித்தரால உருவாக்கப்பட்டதாகவும் நவபாசனத்தால் ஆன இந்த சிலையில பட்டு போற்றப்பட்டு பிரசாதங்கள் அனைத்துமே பலவிதமான நோய்களை தீர்க்கும் அதிசயத்தை இன்றும் பழனியில காணலாம். நடைபெறும் மிக முக்கியமான வழிபாடு தான் தங்கத்தேர் வழிபாடா. முதல்ல பழனிமலை கோவில்ல தான் தங்க ரதம் அமைக்கப்பட்டதாகவும் பிறகுதான் திருச்செந்தூர், திருத்தணி உள்ளிட்ட மற்ற முருகன் கோவில்களை தங்கத்தேர் அமைச்சிருக்காங்களாம். தங்கத்தேர் பவனி உற்சவமும் நடத்தப்படுது. முருகனை மனதார நம்பி வழிபடும் பக்தர்களுக்கு முருகன் வந்து எப்படி அருள் செய்வார் என்பதற்கு தான் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக தான் இன்று தங்கத்தேர் வந்து பழனி மலையில அமைஞ்சிருக்குது. சாதுசாமி ஒருவர் இருந்திருக்காரு. அவர் தினமுமே பார்த்தோம்னா மலை மீது ஏறி சென்று விட்டு முருகனை தரிசித்து விட்டு கண்ணீர் விட்டு அழுவாராம். அதே முருகேச முதலியா தான் பழனி கோவில்ல நிர்வாகியாக இருந்து வந்திருக்காரு. சாதுசாமியிடம் சென்று, சாமி என்னிடம் அளவில்லாமல் செல்வம் இருக்குது, ஆனால் பல காலமாக எனக்கு குழந்தை இல்லைன்னும் என்னுடைய குறை போக நான் என்ன செய்யணும் வேண்டும்னு அதற்கு ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்டு அழுதுருக்காரா. இதை கேட்ட சாதுசாமியும் இந்த மலையை நிரம்பி வழியும் அளவிற்கு பால் அபிஷேகம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. சிறிதும் யோசிக்காத முருகேச முதலியாருமே பல ஊர்களில் இருந்து பால் வரவழைத்து முருகனுக்கு பாலால் அபிஷேகம் செய்திருக்காரு. அந்த அபிஷேக பால் வழிந்து மலையே நினைந்துதான் மலையில வழிந்து ஓடும் அளவிற்கு அபிஷேகம் செய்திருக்காரு. சிறிது நாட்கள்லேயே முருகேச முதலியாருக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்குது. அடைந்த முருகேச முதலியாரும் சாதுசாமி கால விழுந்து, சாமி நான் 1 கேட்டேன், ஆனால் முருகனோ எனக்கு 2 கொடுத்து விட்டார் என வேண்டிக் கொண்டாராம். முருகப்பெருமானுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும்னு நினைப்பதாகவும் சொல்லியிருக்காரு. என்ன செய்ய வேண்டும் என கேட்டிருக்காராம். பதிலாகத்தான் சாதுசாமியும், நீ கொடுத்த முருகன் வாழ போகிறான், அனைத்தும் அவனிடம் உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக அவனுக்கு தங்கத்தேர் செய்யன்னு சொல்லியிருக்காங்க. உடனே முருகேச முதலியாருமே தங்கத்தேர் செய்து வைத்து கோவிலுக்கு காணிக்கையாகவும் அளித்திருக்காராம். அன்றுதான் காணிக்கையாக அளித்த தங்கத்தேர் தான் இன்றுமே பழனி மலையில பவனி வருது. குழந்தை இல்லாதவங்க பழனி முருகனிடம் வேண்டிக் கொண்டு குழந்தை பிறந்தவுடன் இங்கு வந்து தங்கத்தேர் இழுப்பது இன்றுமே முக்கிய வழிபாடாக இருந்து வருதா. தங்கத்தேர் இழுப்பதற்கு மட்டுமே ரூ. 2000 தேவஸ்தானத்தில் செலுத்த வேணும். தினமுமே மாலையில் நடக்கும் தங்கத்தேர் உற்சவத்தில் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த 2 நபர்கள் மட்டும்தான் தங்கத்தேர் வடம் பிடித்து இழுக்க அனுமதிக்கப்படுறாங்க. நாளைக்கு பார்த்தோம்னா 6 முறையும் தண்டாயுதபாணிக்கு அபிஷேக அலங்காரம் செய்கிறாங்க. இந்த அபிஷேகம் பார்த்தோம்னா 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ளே முடித்து விடுவாங்களாம். அபிஷேகம் முடித்து அலங்காரம் செய்து விட்டாங்களே பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாதான். இரவில் மட்டுமே முருகனுடைய மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பை சாத்துவாங்க. விக்கிரகத்தில் புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு தான் சந்தனம் வைக்கப்படுது. முன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்திலும் முழுவதுமே சாத்தி வந்தாங்க. பின்னால தான் இந்த முறை மாற்றப்பட்டிருக்குது. தண்டாயுதபாணியினுடைய விக்கிரகம் பார்த்தோன்னா மிகுந்த சூடாக இருக்குமா, அதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படுமா. இந்த நீரை பார்த்தோம்னா அபிஷேகம் தீர்த்தத்துடன் கலந்து
காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வாங்களாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாகம் நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.